கலை, நளினம், பாவத்துடன் சேர்த்து ஒழுக்கத்தையும் நன்னெறி பண்புகளையும் கற்றுக் கொடுப்பதே பரதநாட்டியத்தின் தனிச்சிறப்பாகும். அத்தகைய கலை மீது வளர்ந்து வரும் இளம் தலைமுறையினர் பலரும் அதீத ஆர்வம் கொண்டிருந்தாலும் நிதி வளம், போதுமான இடவசதி போன்ற சூழ்நிலையால் பல நாட்டிய பள்ளிகள் பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றன. அதே நிலையை எதிர்கொண்டிருந்த மலேசிய ஸ்ரீ நந்திகேஸ்வர் நடன மற்றும் இசை அகாடமியின் வளர்ச்சிக்காக மை ஸ்கில்ஸ் அறவாரியம் இணைந்து நேற்றிரவு ஏற்பாடு செய்திருந்த லாசிய தாண்டவ பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு பலரும் ஆதரவு அளித்திருந்தனர். 66 வயதுடைய குரு ஸ்ரீ டாக்டர் சந்திரமோகன் ராமசாமி என்பவரே கடந்த அரை நூற்றாண்டு காலமாக இந்த நடன பள்ளியை வழிநடத்தி வருகிறார். தொடக்கத்தில் வெறும் 10 ரிங்கிட் கட்டணத்தில் புறநகர் பகுதிகளில் உள்ள வசதி குறைந்த மாணவர்களுக்கு இக்கலையை கற்றுக் கொடுக்க தொடங்கியதன் வழி இன்று நாடு முழுவதும் இவரின் மாணவர்கள் வியாபித்திருக்கின்றனர். இக்கலையானது புறநகர் மற்றும் பின்தங்கிய பகுதிகளிலும் வளர்வதற்கு பல நன்கொடையாளர்களையும் ஆதரவாளர்களையும் ஒன்றிணைத்து இந்த நிதி திரட்டு நிகழ்ச்சியை மை ஸ்கில்ஸ் அறவாரியம் ஏற்று நடத்தியதாக அதன் இயக்குநர் வழக்கறிஞர் பசுபதி சிதம்பரம் தெரிவித்தார். இந்த நாட்டியம் பணக்கார மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இருக்கக்கூடாது. இது சாதாரண ஒட்டுமொத்த அடிமட்ட மக்களுக்கும் போய் சொன்னோம். அந்த வகையில் இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களும் அவர் 10 ரிங்கிட்லேருந்து அந்த பயிற்சிக்கு வசூல் செய்கிறாரு. அந்த இதில் இந்த பள்ளிக்கூடத்தில் கண்டிப்பாக நம்ம பண உதவி, பொருளாதார ரீதியில் நமக்கு உதவி செய்யணும். ஏன்னா மற்ற பள்ளிக்கூடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு 500 ரிங்கிட் 1000 ரிங்கிட் வசூலிப்பாங்க. ஆனால் இவங்க ரொம்ப சொற்பமான தொகையில் ஒரு சமுதாய சேவை தான் செய்கிறாங்க. அந்த வகையில் நமக்கு சமுதாய கடற்பாடு இருக்கணும் இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு. அந்த வகையில் நாங்கள் மைஸ்கில்ஸ் அறவாரியம் இதில் ஈடுபட்டு செஞ்சிருக்கோம். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நல்லுள்ளங்கள் வழங்கிய நிதி ஆதரவின் மூலம் கணிசமான தொகை திரட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் விரைவில் அந்நிதி அதன் கலாலயரிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறினார். கலை வளர்ச்சிக்காக கை கொடுத்திருக்கும் மை ஸ்கில்ஸ் அறவாரியத்திற்கு நன்றி பாராட்டிய டாக்டர் சந்திரமோகன் பரதம் மீது ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். But I'm based in Taman Kanakampuram, PJ. Those who wants to learn dance, please come over. And the contacts இருக்குது. So do contact us. We have teachers who will train them. Discipline, நாட்டியம், கலாச்சாரம், பண்பு, ஒழுக்கம், சுயமரியாதை, இது எல்லாமே ஒரே இடத்துல நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். லாசிய தாண்டவத்தில் தொடங்கி ஜதீஸ்வரம், தோடையமங்கலம், நவரச நிலைய, கதம்ப நர்த்தனம், சாமுண்டீஸ்வரி என்று வளர்ந்து இறுதியாக தில்லானாவில் இந்த நாட்டிய நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நந்திகேஸ்வர் நடனப்பள்ளியுடன் இணைந்து விஹாரா ஆர்ட்ஸ் நடனப்பள்ளி ஆசிரியர்கள் மொத்தம் 19 பேர் நாட்டியமாடினர். டாக்டர் சந்திரமோகனின் நட்டு வாங்கத்துடன் சேர்த்து சுமார் 9 கலைஞர்கள் இசை வாத்தியத்துடன் கீர்த்தனையும் ஜதியும் பாடினர்.